செய்த பாவங்களை போக்கும் முருகர் கோயில் பற்றிய சிறப்புகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேவராய சுவாமிகள் என்ற முருகர் பக்தர் இயற்றிய கந்தசஷ்டி கவசம் என்ற கவச மாலை முதலில் சென்னிமலையில்தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இரட்டை மாட்டு வண்டி மலையேறிய அதிசயம் இது வேறு எந்த ஸ்தலத்திலும் காண முடியாது. அருணகிரிநாதரால் திருப்புகரில் பாடப்பெற்றுள்ளது இந்த சென்னிமலை முருகர் பெருமாள் கோயில். முருகப்பெருமானால் அருணகிரிநாதருக்கு படிகாசு வழங்க பெற்ற திருத்தலம். சிவலாய சோழனுக்கு பிரம்மகந்தி தோஷம் நீக்கிய இடம். இடும்பனுக்கு பொதிகைக்கு வழி அறியாத நிலையில் முருகப்பெருமான் ராசகுமாரனாக காட்சியளித்தது இந்த சென்னிமலை திருத்தலம். பொதிகைக்கு வழிகாட்டிய இடமே புஷ்பகிரி என்னும் சென்னிமலையானாகும். முருகன் தன்னைத்தானே பூஜித்த ஸ்தலம் சென்னிமலை. ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து சிரசுப்பூ உத்தரவு கேட்டு நல்ல உத்தரவு கிடைத்த பின் மன நிறைவோடு செயல்படுவதொன்று தொட்டு நடந்து வரும் மிகப்பெரிய அற்புதமாகும். சென்னிமலை மலைக்கோயிலில் 20 வகை தீர்த்தங்கள் உள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கி வழிந்தோடும் மாமாங்க தீர்த்தம் உள்ளது. அக்கினி ஜாதமூர்த்தி 2 தலைகள் உள்ள முருகன் என்ற சுப்பிரமணியர் வேறெங்கும் இல்லை. இவர் மிகவும் விசேஷமானவர். தமிழகத்தில் வேறு எந்த தலத்திலும் காண முடியாத வேங்கை மரத்தேர் இத்தலத்தில் உள்ளது. இத்தலம் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலும் முருகப்பெருமான் செவ்வாய் அம்சமாகவே அருள் பாலிப்பதால் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அதுபோலவே சென்னிமலையும் பரிகார ஸ்தலமாக சிறப்பு பெற்றுள்ளது. சென்னிமலை சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் பலவித அதிசயங்களை கொண்டு தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. இங்கு முருகன் 1749 அடி உயரத்தில் தண்டாயுதத்தை வலக்கரத்தில் ஏந்தி இடது திருக்கரத்தை இடுப்பில் வைத்தபடி ஞான தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். ஆதிசேஷனுக்கு வாயு பகவானுக்கும் யுத்தம் நடந்த போது ஆதிசேஷனுடைய சிரம் விழுந்த இடம் இது என்று கூறுகின்றனர். சிரகிரி, சிரம் என்றால் சென்னி, கிரி என்றால் மலை. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். பாலதேவராய சுவாமிகள் எழுதிய கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றிய ஸ்தலம் மற்றும் சென்னிமலை, பிள்ளைத்தமிழ், சென்னியாண்டவர் காதல், சென்னிமலை அந்தாதி, மேலி விளக்கம், சென்னிமலை தலபுராணம், அருணகிரிநாதரின் திருப்புகழ் போன்ற பாடல்கள் மூலம் இத்தலத்தின் பெருமையும் முருகனின் சிறப்பையும் அறியலாம். இங்கு முருகப்பெருமான வழிபட்டாலே நவகிரகங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் உண்டு. இங்கு 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்க சித்தருக்கும் கோயில் உள்ளது. சென்னிமலை முருகன் கோயிலுக்கு மலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்த கிணற்றிலிருந்து காலை 8 மணி பூஜைக்கு பொதிக்காலைகள் மூலம் 1320 அடி படி வழியாக தீர்த்த குடங்கள் கொண்டு செல்வது பல வருடங்களாக தொட்டு இருந்து வரும் வழக்கம். இந்நிலையில் கடந்த 1984 ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி உலக அதிசயமாக இரட்டை மாட்டு வண்டி படி வழியாக மலையேறிய அதிசயம் நிகழ்ந்தது. இத்தலம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த பின் தயிரானது புளிப்பதில்லை என்ற அதிசயமும் சென்னிமலையில் நிகழ்ந்திருக்கிறது. மூலவர் விமானத்தின் மீது காகைகள் பறப்பதில்லை என்பது சான்றோர் வாக்கு. சென்னிமலை முருகனை படியேறி சென்று தரிசிக்கலாம் அல்லது மலைப்பாதையில் வாகனத்தில் சென்றும் தரிசிக்கலாம். சென்னிமலையின் வரலாறு மற்றும் புராணம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் போடுறேன்.